ஹலோ வியூவர்ஸ், டேலியில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக குயிக்காக என்ட்ரி போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதி நம்ம செஞ்சுட்டு பாதியை டேலியை செய்ய சொல்றதுக்கு என்ன வழின்றதுக்கு ஒரு வழி இருக்கு. முழு என்ட்ரியுமே டேலி செய்யும். நம்ம வந்து அதுல சில வேலைகள் மட்டும் நம்ம செஞ்சா போதும் அப்படின்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே போறோம். முதல்ல நார்மல் என்ட்ரியில எப்படி நம்ம பண்ண போறோம். ஓகே, நான் டேலி ஓபன் பண்றேன். டேலி ஓபன் பண்ணியாச்சு. நான் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட கம்பெனி ஒன்று புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் கம்பெனி கொடுத்தாச்சு. வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃப்ரீ என்ட்ரின்னு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிக்குவோமா. எதுவுமே பேர் வந்து பொருத்தமா இருக்கணும்ல. ஃப்ரீ என்ட்ரி ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம். இங்க வந்து இருக்கட்டும், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கட்டும், சேவ் பண்ணிட்டோம். இப்ப ஒரு நார்மல் என்ட்ரியில இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நார்மல் என்ட்ரியை பொறுத்த அளவுக்கு வந்து இங்க முதல்ல ஒரு என்ட்ரி போட்டுக்குவோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இங்க ஒரு உள்ள போறோம், ஒரு என்ட்ரி போடுறோம். ஓகே ரைட், இது ஒரு பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரியில டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியை பொறுத்தளவுக்கு அப்ளிகபிள் கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்றோம். ஒரு நிமிஷம், நம்ம முதல்ல வேணா ஜிஎஸ்டியை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டியை சுவிச் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது வேணுங்கிறப்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்தாச்சு. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 100. ஓகே, ஸோ மோட் வந்து கேஷ் கொடுத்துட்டோம். 100 ஸ்டோர் பண்றோம். இங்க வந்து பெய்ட் டு ரமேஷ் போட்டாச்சு, ஸ்டோர் பண்றோம். இப்ப கேள்வி என்னன்னா, நெக்ஸ்ட் என்ட்ரி போட போறோம் சார். நெக்ஸ்ட் என்ட்ரி போடும்போது லாஸ்ட்ல இருக்க என்ட்ரியோட அதே மாஸ்டரை திரும்ப எடுத்துட்டா திரும்பவும் டிராவலிங் தான் போட போறோம் அப்படின்னா டிராவலிங்கை எப்படி எடுத்து அப்ப அங்க டேலி சொல்லி கொடுக்குற வழி என்னன்னா, இங்க நீங்க என்ட்ரி மோட் டபுள் என்ட்ரி மோடு வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்ட்ரோல் H டபுள் என்ட்ரி மோடு வச்சிருக்கோம். இங்க டெபிட் கிரெடிட் அல்லது 2 by வருது. இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு கண்ட்ரோல் R கொடுத்தோம்னா கண்ட்ரோல் R அப்படின்றது ஆர் ரிப்பீட்டுக்கு. கண்ட்ரோல் ஏன் பிடிக்கணும்னா அது ஒரு ஸ்பெஷல் கீ காம்பினேஷன். அதனால கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறோம். கொடுத்தா என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்ல யூஸ் பண்ண லெட்ஜர் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த கண்ட்ரோல் ஆர் லெட்ஜரை மட்டும் ரிப்பீட் பண்றதுக்கு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் இருந்தா கூட ரிப்பீட் பண்ணும். ஓகே, இப்படி நேர டிஸ்பிளே இங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இதுல போயிட்டு இந்த பேமெண்ட் வவுச்சர் இருக்கு இல்லையா. ஓகே, அல்லது ரெசிப்ட் வவுச்சர் ஒன்று போடுறோம். ரெசிப்ட் வவுச்சருக்கு நம்பரை வந்து இங்க மேனுவல் பண்ணி வச்சாச்சு. ப்ரிவென்ட் டூப்ளிகேட் அல்லது ப்ரிவென்ட் டூப்ளிகேட் இல்லாம ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்ப நான் ஒரு ரெசிப்ட் போடுறேன். ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்தாச்சு. ரெசிப்ட் வவுச்சர் போட்டோம். இங்க நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் நம்பர் போட்டேன். சப்போஸ் வந்து இது சேல்ஸ்க்காக வாங்குறோம். அண்டர் சேல்ஸ் கொடுத்தாச்சு, முடிச்சிட்டோம். ரைட், அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். சப்போஸ் வந்து 1000 rupees கொடுத்துட்டோம். இங்கே மோடு வந்து கேஷ் கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்த என்ட்ரி போடும்போது இதுக்கு முன்னாடி நான் என்ன என்ட்ரி போட்டேன் தெரியணும்னா இங்க ஒரு கண்ட்ரோல் ஆர் போட்டீங்கன்னா லாஸ்ட்ல கொடுத்துருக்க நம்பர் ரிப்பீட் ஆகுதா. அப்ப கண்ட்ரோல் ஆரோட பர்பஸ் ரிப்பீட் பண்றதுக்கு. எதை எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அங்க. நீங்க நம்பர் ஃபீல்ட்ல இருக்கீங்க நம்பர், டெபிட் ஃபீல்ட்ல இருக்கீங்க டெபிட். ஓகே, ஸோ அந்த அந்த எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ லெஜர் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா லெஜர், அங்க வந்து அந்த கண்ட்ரோல் ஆர் வந்து ரிப்பீட் பண்ணும். அப்ப நம்ம வந்து ஒரு என்ட்ரி போடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லாஸ்ட் யூஸ்ல திரும்ப கொண்டு வரதுக்கு டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ட்ரோல் ஆர் போட்டோம்னா அது ரிப்பீட் ஆயிடும். ஓகே ரைட், ஸோ இப்போ வவுச்சர்ல திரும்ப வந்து இப்போ பேமெண்ட் வந்துட்டோம். பேமெண்ட் வந்தாச்சு. ஓகே, இங்கே கண்ட்ரோல் ஆர் போடுறோம், லாஸ்ட் யூஸ் வருது. இப்ப இங்க என்ன ஆகுது பாருங்க, என்ன ப்ராப்ளம் வருது பாருங்க. நீங்க ஏற்கனவே கண்ட்ரோல் ஆர் எங்க போட்டிருந்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணீங்கன்னா சேல்ஸ்ல ரெசிப்ட்ல யூஸ் பண்ணிருந்தீங்க. இங்க கண்ட்ரோல் ஆர் போட்டா இரலவெண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், ஓகே. அப்ப இங்க டிராவலிங் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இப்ப இங்க வந்து ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நமக்கு நம்மகிட்ட சப்மிட் பண்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப சௌந்தர்யா மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து 42 rupees ஒரு ஆளுக்கு சார் 8 பேர் போனோன்றாங்க. இப்ப 8 பேர் இன்ட்டு 42 கால்குலேட் பண்ணணும் இல்லையா. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒரு கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோம். 8 × 42 போட்டு அங்க என்ன படிச்சோன்றதை இங்க பார்த்து டைப் பண்ணுவோம். டேலி என்ன சொல்லுதுன்னா சார் இவ்வளவு பெரிய டேலியை வச்சுக்கிட்டு கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காதா. அப்ப என்ன பண்றது, இங்க இருந்து ஒரு ஆல்ட் அடிங்க. அடிச்சா எங்க வந்து நிக்குது, அமௌண்ட்டுக்கு வந்து நிக்குதா. இப்ப இங்க 8 × 42 போடுங்க. போட்டோடனே 2 மேஜிக் நடக்கும். ஒரு மேஜிக் என்ன ஆகும்னா இந்த அமௌண்ட் கால்குலேட் ஆகும். ரெண்டாவது மேஜிக் இங்க கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை
இந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் சி போட்டு இங்க கண்ட்ரோல் வி பண்ணிக்கும். ஸோ என்டர் தட்டுறோம், இங்கே 336 வந்தாச்சா, ரைட் ஓகே. இப்போ இங்க நரேஷன் வந்து இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீட் ஃபார் 8 people, எங்கிருந்து எங்க போகணும் அப்படின்றத இங்க வந்து நம்ம போட்டுக்கலாம். ருபீஸ் எவ்வளவு போட்டோம், 42 ஈச். இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், இப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. அப்போ ஒரு ஈஸியான வேலை, கண்ட்ரோல் ஆர் ஆல்ட் சி ஆட்டோ வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோமா. இப்ப அடுத்து என்ன கேட்கிறோம்னா, இன்னொரு 2-3 வவுச்சர் போட்டோம்னா அந்த நரேஷன் வந்து எப்படி திரும்ப அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இன்னொரு பேமெண்ட் வவுச்சர் போடுறேன். பேமெண்ட் வவுச்சர்ல சப்போஸ் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் போட்டாச்சு. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்னா டீ காஃபி செலவுக்கானது. சப்போஸ் வந்து 65 ரூபாய் கொடுக்குறோம், கேஷ்ல கொடுக்குறோம், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இங்க வந்து பெய்ட் ஃபார் காஃபி, ஓகே காஃபி டீ ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறோம், காஃபி டீ கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணி. இப்போ என்ன கேள்வினா, சார் நெக்ஸ்ட் வவுச்சர் டைப் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் வவுச்சர் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸே டைப் பண்றேன். பண்ணும்போது ஓகே நெக்ஸ்ட் டே சப்போஸ் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வவுச்சர் டைப் பண்றேன். இங்க கண்ட்ரோல் ஆர் போட்டா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்துடும். அமௌண்ட் டைப் பண்ணிடுறேன். ஓகே ரைட். கேஷ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கிற நரேஷனே திரும்ப வரும். அப்ப டேலி அங்க என்ன சொல்லுதுன்னா, சார் ஏற்கனவே உங்ககிட்ட கண்ட்ரோல் ஆர்னு ஒரு பட்டன் சொல்லிட்டு இருந்தோமா, அதை அடிங்க. கண்ட்ரோல் ஆர் அடிச்சா என்ன ஆகுது, நீங்க நரேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நரேஷனை ரிப்பீட் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் சொன்னேன் சாம் சார் தலையாட்டுறாரு. ஆமாமா கரெக்ட். அவர் வந்து ரெசிப்ட் என்ட்ரியில நம்பர்ல இருக்கும்போது, அதாவது இந்த இடத்துல இருக்கும்போது கண்ட்ரோல் ஆர் அடிச்சா லாஸ்ட் யூஸ் நம்பர் வந்தது. இங்க லெட்ஜர்ல வச்சு கண்ட்ரோல் ஆர் அடிச்சா என்ன வந்தது, லாஸ்ட் யூஸ் லெட்ஜர் வந்தது. இங்கே கண்ட்ரோல் ஆர் அடிச்சா என்ன வந்தது, நரேஷன் வந்தது. அப்ப கண்ட்ரோல் ஆரோட வேலை ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ரிப்பீட் அப்படின்னு சொல்றது கண்ட்ரோல் ஆரோட வேலை. ஆனா நீங்க இங்க இருந்து ரஜினிகாந்த் வேலையை பண்றீங்களோ அங்க அதுக்கான ஆன்சர் வந்து வரும். ஓகே ரைட்டா? சோ அதை கொடுத்துட்டோம். இப்ப சாம் சார் என்ன சொல்றாருன்னா, பக்கா சார் சூப்பர். இப்ப நான் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் வவுச்சர் போடுறேன், ரைட். அமௌண்ட் கொடுக்குறேன் 225 ரூபாய் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப இங்க கண்ட்ரோல் ஆர் அடிக்கிறேன். அடிச்சா என்னாச்சு, நரேஷன் ரிப்பீட் ஆகுது. எங்கிருந்து, இதுக்கு முன்னாடி போட்ட வவுச்சர் வந்து ரிப்பீட் ஆகுது. சார் என்ன சார் பைத்தியகாரத்தனமா இருக்கு, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒரு லெட்ஜர் சார், கண்ட்ரோல் ஆர் போட்டா எங்க இருந்து ரிப்பீட் பண்ணணும், அந்த லெட்ஜர்ல இருந்து தானே ரிப்பீட் பண்ணணும். அப்ப டேலி சொல்லுது, சார் கண்ட்ரோல் ஆர்ன்றது லாஸ்டா இருக்க வவுச்சர்ல இருந்து ரிப்பீட் பண்றதுக்கானது. உங்களுக்கு இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற வவுச்சர், இதுக்கு ரிலவெண்டா இருக்க லெட்ஜர் சேம் லெட்ஜர்ல இருந்து ரிப்பீட் பண்ணணும்னா நீங்க கண்ட்ரோல் ஆர் போடக்கூடாது. ஆர் ஓகே, ரிப்பீட் ஓகே. ஆனா நீங்க அங்க என்ன அழுத்தணும், மாத்தி அழுத்தணும். என்ன மாத்தணும், கண்ட்ரோலுக்கு பதிலாக ஆல்ட் பிடிச்சிட்டு ஒரு ஆர் அழுத்தணும். இப்ப ஆல்ட் ஆர் அடிச்சா முன்னாடி இருக்கிற நரேஷன் வந்து இங்க வந்துருச்சா. இப்ப நீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க, எவ்வளவு எது கொடுத்தீங்கன்றத போட்டுக்கோங்க. ஓகே சப்போஸ் வந்து பெய்ட் ஃபார் 10 people, ஓகே, அல்லது பெய்ட் ஃபார் வந்து 5 people, ஓகே ரைட். 5 people. அப்போ 225 5ஆல வகுத்தோம்னா ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து போட்டுக்கங்க. நான் மேத்ஸ்ல அவ்வளவு தெளிவு கிடையாது, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ரூபாய்ன்றது அங்க போட்டுக்கோங்க. அப்ப அந்த நரேஷன் ரிப்பீட் ஆயிடுச்சு. திரும்ப சொல்றேன், கண்ட்ரோல் ஆர்ன்ற நரேஷன் வந்து இங்க இருக்கிற லாஸ்ட் யூஸ்ட் இரலவெண்ட் ஆஃப் லெட்ஜர் வந்து கண்ட்ரோல் ஆர் வந்து, ரைட்டா. நீங்க இங்க என்ன லெட்ஜர் யூஸ் பண்ணியிருந்தாலும் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லெட்ஜர்ல என்ன இருக்கோ அந்த நரேஷன் ரிப்பீட் ஆயிடும். ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா இந்த லெட்ஜருக்கு இதுக்கு முன்னாடி என்ன என்ட்ரி போட்டீங்களோ அந்த என்ட்ரியில இருக்க நரேஷன் ரிப்பீட் ஆகும். ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி டிராவலிங் வந்து 3ஆம் நம்பர் வவுச்சர்ல போட்டீங்கன்னா ஆல்டார் போடும்போது 3ஆம் நம்பர் வவுச்சர்ல இருந்து ரிப்பீட் ஆகும். ஓகே நீங்க ஒருவேளை 336 வவுச்சர் போட்டுட்டு இருக்கீங்க, கண்ட்ரோல் ஆர் போட்டீங்கன்னா 335 வவுச்சர்ல இருந்து ரிப்பீட் ஆகும். ஆல்டார் போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க டிராவலிங் இருக்குன்னு போய் பார்த்து அங்க என்ன நரேஷன் இருக்கோ அதை எடுத்து வந்து ரிப்பீட் பண்ணும். ஓகே ரைட். எவ்வளவு நுட்பமான ஆப்ஷன்ஸ் பாருங்க, ரைட். ஓகே கண்ட்ரோல் ஆர் போட்டோமா. இப்ப அடுத்த கேள்வி, அடுத்து என்ன கேட்கிறோம்னா, இங்க நானு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் 5ஆம் தேதி டைப் பண்றேன் சார், அமௌண்ட் டைப் பண்றேன் சார். ஓகே டைப் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சோம், இங்க தானே கேஷ்னு வந்துருது, தானே கேஷ்னு வந்துருது. அல்லது ரெசிப்ட் போடுறோம். ஓகே ரெசிப்ட் போடுறோம். இங்க வந்து என்னமோ சேல்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே ரைட். அமௌண்ட் வந்து 1800 ரூபாய் போட்டோம், கேஷ்ல வந்துருச்சு. இதுக்கு மேல நரேஷன்ல ஒன்றும் டைப் பண்றதுக்கு இல்லை. அதாவது இந்த இடம் போட்டு முடிச்சோடனே லாஸ்ட் யூஸ் லெட்ஜரை தானே ரிப்பீட் பண்ணிக்குச்சு. இப்ப இதுக்கு மேல எனக்கு போடுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. இப்ப நான் என்ட்ரு அடிக்கணும்னா 1 2 3
இங்க ஒரு அக்செப்ட் 4 என்டர் அடிக்கணும். ஓகே, அப்ப கொஞ்சம் சோம்பேறியா என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் 4 என்டர் தான் அடிக்கணுமா, ஈஸியா எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லித்தர வேலை என்னன்னா, சார் இங்க இதுக்கு மேல நீங்க கரெக்ஷன் பண்ண போறது இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல பிடிச்சு ஒரு ஏ அழுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த வவுச்சர் என்ன ஆயிடும்னா சேவ் ஆயிடும். எப்படி தெரியும்? இங்க ஒரு கண்ட்ரோல் ஆர் அடிச்சு பாருங்க, முந்தின வவுச்சரோட நம்பர் திரும்பி வந்துதான், ரைட்டா? ஓகே, அப்ப அது ரிப்பீட் ஆயிடும், அது வந்து சேவ் ஆயிடும். ஒரு என்ட்ரியை இன்பிட்வீன் சேவ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ, ரைட்? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வவுச்சருக்குள்ள போயிட்டோம், பேமெண்ட் வவுச்சர் கொடுக்குறோம். ஓகே, இங்க வந்து முதல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் செலக்ட் பண்றோம், 100 டைப் பண்ணியாச்சு, 110 டைப் பண்ணியாச்சு. ஓகே, திரும்ப டெபிட் செலக்ட் பண்றோம், இங்க டிராவலிங் செலக்ட் பண்றோம், ஒரு 75 பண்ணியாச்சு. திரும்ப டெபிட் செலக்ட் பண்றோம். ஓகே, இங்க சப்போஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாச்சு. சப்போஸ் வந்து ஒரு 78 அல்லது 68 கொடுத்துட்டோம். இப்ப கேஷ் கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இது வந்து யாருக்கு அப்படின்னா ரீஇம்பர்ஸ் டு குமார். ஓகே, ரைட், ரைட், குமார், ரைட்டா? கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இதுல நம்ம இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் 75ன்னு போட்டது வேற ஏதோ வவுச்சர் தப்பா அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரைட்? இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ரெஜரே அங்க இல்ல, அல்லது குமார் திரும்ப ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி, சார் நான் டிராவலிங் பண்ணல சார், தப்பா எழுதிட்டேன், அதை அடிச்சிடுறேன்னு அடிச்சு கொடுத்தாருன்னா, இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் வவுச்சரை எப்படி எடுக்கிறது? இது மாதிரி ஒரு 20 ஐட்டம் இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், இது கிட்ட போயிட்டு இங்க பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அடிச்சு இதோட அமௌண்ட் அடிக்கணும், இது கீழே இருக்கிறத தூக்கி மேல அடிக்கணும், அப்படியே ஒன்னொன்னா பண்ணிட்டே வரும். அப்ப டேலியில நம்ம கேட்கிற கேள்வி என்ன, இப்படி ஒரு ஒரு லெட்ஜர் ஐட்டம், ஒரு லைன் ஐட்டம் இருக்கு ஒரு வவுச்சர்ல, இந்த லைன் ஐட்டம் எனக்கு வேண்டாம், அப்ப என்ன பண்றது? ஆல்ட் டி கொடுத்தோம்னா மொத்த வவுச்சரும் காலி ஆயிடும். அப்ப என்ன பண்றது? டேலி திரும்ப சொல்லுது, பாருங்க உங்களுக்கு டினா டெலிட்னு தெரியுது இல்ல? ஆமா, டி டெலிட். நீங்க என்னத்தை பிடிச்சி டெலிட் அடிச்சீங்க? ஆல்ட்ட பிடிச்சி டி அடிச்சீங்க. அதை அடிச்சா என்ன ஆகுது? மொத்த மாஸ்டரும் போயிடும். உங்களுக்கு கீ காம்பினேஷன்ல இன்னொரு கீ காம்பினேஷன் இருக்கா? ஆமா, கண்ட்ரோல்னு ஒரு கீ காம்பினேஷன் இருக்குல்ல, அவ்வளவுதான். கண்ட்ரோல்ல பிடிச்சிக்கங்க, டி அடிங்க, அந்த ஒரு லைன் மட்டும் போச்சு, அமௌண்ட் அக்கார்டிங்லி மாறிடுச்சா? திரும்ப காட்டுறேன், இங்க பாருங்க, இந்த வவுச்சருக்கு போறோம், அமௌண்ட் அக்கார்டிங்லி மாறுதான்றத பாருங்க. இப்ப டோட்டல் அமௌண்ட் 253 இருக்கா? இப்ப இது மேல வச்சு ஒரு கண்ட்ரோல் டி அடிக்கிறேன், டோட்டல் அமௌண்ட் 178 மாறிடுச்சா? திரும்ப இந்த வவுச்சர் எடுத்துக்குவோம், எதை டிலீட் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணுவோம். இப்ப இங்க வச்சு ஒரு கண்ட்ரோல் டி அடிச்சா 263ல இருந்து அமௌண்ட் வந்து இந்த 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 68 கழிச்சு மாறிடும் பாரு, மாறுதா? ஒரு கண்ட்ரோல் ஏ போடுங்க, சேவ் ஆயிடுச்சா? திரும்ப அந்த என்ட்ரிக்குள்ள போய் பாருங்க, இது 2 மட்டும்தான் இருக்கா? அந்த நீங்க எக்ஸ்ட்ரா போட்ட ஒரு என்ட்ரி இல்லையா? அப்போ ஒரு 20 லைன் ஐட்டம் இருந்தா 7வது லைன் ஐட்டம் வேணாம்னா 7வது லைன் ஐட்டம் மேல வச்சுட்டு கண்ட்ரோல் டி அடிச்சா என்ன ஆகும்னா இந்த 7வது லைன் ஐட்டம் காணாம போயிடும் அல்லது டெலீட் ஆகிடும். ஓகே, ரைட்? இது அடுத்தது ரிமூவ் லைன், ரைட்? ஓகே, அதுக்கு அடுத்து இந்த வவுச்சர் போட்டோம் சார், இந்த வவுச்சர் போட்டோம். ஓகே, போட்ட பிறகுதான் இதுல டெக்னிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் அல்லது இந்த வவுச்சர் பேமெண்ட் கொடுக்கல, இப்படி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அப்ப டேலியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த வவுச்சரை நீங்க இது இருக்கட்டும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, இந்த வவுச்சரை டெலீட் பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கண்ட்ரோல் எல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இது ஆப்ஷனல் வவுச்சரா மாறிடும். திரும்ப சொல்றேன், ஒரு நார்மல் வவுச்சர் இங்க ஒரு கண்ட்ரோல் எல் போட்டீங்கன்னா இந்த வவுச்சர் டேலிக்குள்ள இருக்கும், டெலீட் ஆகாது, கேன்சல் ஆகாது, ஆனா இதோட எஃபெக்டும் வராது. எப்படி தெரியும்? ஒரு கண்ட்ரோல் ஏ போடுறோம், ஸ்டோர் பண்றோம், டிஸ்பிளே டே புக் போறோம், போனா இந்த வவுச்சர் ஆப்ஷனல்னு மார்க் ஆயிருக்கு, இது ஒரு 110 ரூபாய் எஃபெக்ட் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்காது. ஓகே, முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட் வந்து ஆப்ஷனல் வந்து எடுத்து விட்டு ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட் போவோம், பிஎன்எல் அக்கௌண்ட் போயாச்சு. இங்க பிஎன்எல் அக்கௌண்ட்ல ஒரு டேக்கு மட்டும் பாக்குறோம், பார்த்தா இங்க 185 எஃபெக்ட் இருக்கா? 110 75 இருக்கா? ரைட்? ஓகே, திரும்ப டே புக் வரோம், இந்த வவுச்சர் எடுக்கிறோம், ஒரு கண்ட்ரோல் எல் போடுறோம், ஸ்டோர் பண்றோம், ஆப்ஷனல் ஆக்கிட்டோம். இப்ப திரும்பவும் இங்க ஒரு ஆல்ட் ஜி போட்டு பிஎன்எல் அக்கௌண்ட் போறோம், போயிட்டு பார்த்தா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அங்க இல்லையா? ஆனா வவுச்சர் இங்க இருக்கு, நல்லா பாருங்க, இந்த வவுச்சர் ஸ்டோர் ஆயிருக்கு, ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் என்னாச்சுன்னா இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, அதோட எஃபெக்ட் வந்து இல்லை. ஓகே, ரைட்? ஸோ கண்ட்ரோல் எல் போட்டா ஆப்ஷனல். இப்ப திரும்பவும் ஒரு தடவை டேல கொடுக்கலாம் சார், 7th அன்னைக்கு கொடுத்துட்டோம், அப்ப 7th டேட் போட்டு ஒரு கண்ட்ரோல் எல் திரும்ப அடிச்சா
அது ஆப்ஷனல்ல இருந்து ரெகுலருக்கு மாறிடும். இப்ப கண்ட்ரோல் எல் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப P&L அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போயிட்டு 7th ஏப்ரல் பாத்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து இருக்கு. ஓகே, இங்க 7th ஏப்ரல் டு 7th ஏப்ரல் கொடுக்குறேன். இதோட எஃபெக்ட் இங்க வந்துருதா பாருங்க. வந்து ஓகே, அப்ப கண்ட்ரோல் எல் கொடுக்கறது மூலமா ஒரு வவுச்சரை வந்து வவுச்சரோட இம்பாக்ட வந்து எடுக்கலாம், திரும்ப சேர்க்கலாம். ஓகே, அந்த வவுச்சரை டெலிட் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரைட்டா? ஓகே, ரைட். தென் வந்து கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி அப்படின்றது என்னன்னா, ஒரு வவுச்சரை நீங்க வந்து போஸ்ட் டேட்டட் வவுச்சரா மாத்தணும். என்ன அட்வான்டேஜ்? நான் இங்க உங்களுக்கு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி போஸ்ட் டேட்டட் அட்வான்ஸ் இருக்கிறத வந்து காமிக்கிறேன். எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒருத்தர் வேலை பார்க்கறாருன்றதுக்கு இது உதாரணம். இவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு வந்து 12th ஜூலை இல்லையா? 12th ஜூலை. இது வந்து 12th ஜூலை. டே புக்ல போயிட்டு இவர் 12th ஜூலைக்கு அப்புறம் போட்டிருக்கிற என்ட்ரி ஒரு 31st ஜூலை வரைக்கும் பாருங்க. ஓகே, இந்த என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, இது எல்லாத்தையுமே போஸ்ட் டேட்டட் மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகே, போஸ்ட் டேட்டட் மார்க் பண்ணி வைக்கிறார். இதனால என்ன அட்வான்டேஜ்? என்ன எதை போஸ்ட் டேட்டட் மார்க் பண்றாரு அதையும் பாருங்க. இங்க 13th ஜூலை. ஓகே, 13th ஜூலை டு 31st ஜூலை. இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் கொடுக்க வேண்டிய பாருங்க எல்ஐசி பிரீமியம் கட்டணும். ரைட்டா? ரைட். தென் ஒரு ஒரு மிட் கேப்ல ஏதோ ஒரு பணத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. போஸ்டல்ல ஏர்டெல் பில் வந்து கட்டணும், போட்டு வச்சுட்டாரு. ஓகே, தென் எல்ஐசிக்கு ஒரு பிரீமியம் கட்டணும். ஹெச்டிஎஃப்சி கார்டு, எஸ்சி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கார்டுக்கெல்லாம் பேமெண்ட் கட்டணும். இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாரா? அப்ப என்ன பண்றாரு, ஒரு வவுச்சர் போடும்போது ஃபியூச்சர் டேட் பின்னாடி வரப்போற ஒரு டேட்டை போட்டு கண்ட்ரோல் டி மார்க் பண்ணிடுறாரு. மார்க் பண்ணா இது என்ன ஆயிடும்னா, இது வந்து கரண்ட் டேட் ஆஃப் என்ட்ரில உட்காராது. கரண்ட் டேட் ஆஃப் என்ட்ரி, லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி 11th ஜூலை. ஆனா அது தாண்டி என்ட்ரி இருக்கு. புக்ஸ் பார்க்கும்போது அது வராது. ரைட்? அந்த டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா அதோட எஃபெக்ட் வந்துடும். அந்த டேட் வரும்போது எஃபெக்ட் வரும். ஸோ இது மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா, நான் இனிமேட்டு செய்ய வேண்டிய ரிமைண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது எங்க போய் பார்க்கிறது? டிஸ்பிளே போங்க, டிஸ்பிளே போங்க. ஓகே, எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ஸ் போங்க. இங்கே போஸ்ட் டேட்டட் வவுச்சர்னு இருக்கா, எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாம், இப்ப இது வந்து இவர் வந்து 31st ஜூலை வரைக்கும் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவரோட கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்லா இங்க இருக்கு. ஓகே, 13th ஜூலை இந்த அமௌண்ட் கட்டணும், 15th ஜூலை இந்த அமௌண்ட் கட்டணும், 17th ஜூலை இந்த அமௌண்ட் கட்டணும்னு ஃபுல் கமிட்மெண்ட்டும் டேட் வைஸா கிளீனா இருக்கு. ரைட்? அப்ப இது ஒரு ஒரு கமிட்மெண்டா ஒரு பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ரெகுலரா மாத்து. ரெகுலரா மாத்துற வரைக்கும் புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இதோட எஃபெக்ட் வந்து வராது. ஓகே, அல்லது அந்த டேட் வர வரைக்கும் அதோட எஃபெக்ட் வந்து வரும். ஓகே, ரைட்? அதர்வைஸ் அந்த அந்த அதோட இது வந்து அந்த என்ட்ரி வந்து அங்க இருந்துட்டே இருக்கும். டேட் வந்து அங்க அதோட எஃபெக்ட் வந்து ஒண்ணுமே வராது. இதுதான் அதோட அட்வான்டேஜ். புரியுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இது இந்த இந்த மாதிரி கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் எல் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிறது என்னன்னு பாக்குறோம், நரேஷன் ஃபார் ஈச் லெட்ஜர். இந்த நரேஷன் ஃபார் ஈச் லெட்ஜர் எங்க இருக்கு, எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சார், நிறைய கம்பெனில ஒரே என்ட்ரில பல பேரோட ரெசிப்ட வந்து போடுவாங்க. அந்த பிராக்டிஸ் வந்து சிவகாசி, விருதுநகர் அங்கெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஏன் இருக்குன்னா, ஒரு ஒரு இப்ப நான் வந்து ஒரு டீ தூள் சப்ளை பண்றேன், ஒரு அந்த மாதிரி நிறைய மிஸ்லேனியஸ் பெட்டி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்பர் ஆஃப் ரெசிப்ட்ஸ் வந்து நிறைய வரும். நம்பர் ஆஃப் ரெசிப்ட்ஸ் வந்து நிறைய வரும். அப்ப அப்படி நம்பர் ஆஃப் ரெசிப்ட்ஸ் நிறைய வரும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருக்கா ரெசிப்ட் போட்டு இருந்தேன்னா, ஒரே பார்ட்டிக்கே ஒரு 4 ரெசிப்ட் வரும். 50 பார்ட்டி இருப்பாங்க, அப்ப 200 ரெசிப்ட் வரும். இதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, 200யும் கூட்டி ஒரே எண்ட் 50 பேருக்கும் சேர்த்து 50 லைன் ஐட்டம் வரும். அமௌண்ட் டோட்டலா போட்டு முடிச்சிருவாங்க. அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ணா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு செக் நம்பர் வரும், அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வரும், அல்லது ஒரு ஒரு ரீசன்ஸ் ஒரு டெனாமினேஷன் ஏதோ வரும் இல்லையா? அது பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுக்கு தான் செப்பரேட் நரேஷன் ஒண்ணு சொல்றோம். அது முதல்ல எங்க இருக்கு? ஆல்டர் போறோம், வவுச்சர் டைப் போறோம், ஆல்டர் போறோம், வவுச்சர் டைப் போறோம். இதுல எந்த வவுச்சருக்கு செப்பரேட் நரேஷன் வேணுமோ அந்த வவுச்சர் டைப். எனக்கு சார், இது ரெசிப்ட் பேமெண்ட் வவுச்சர்ல கொஞ்சம் பாருங்க சார். பேமெண்ட் வவுச்சர்ல இதை கிரியேட் பண்ணி காமிங்க சார். புரியல. பேமெண்ட் வவுச்சர்ல இந்த ஆப்ஷன் பண்ணிக்க சார். ஓகே, பேமெண்ட் வவுச்சர்ல வேணுமா? சரி சார், ஓகே, பண்ணிடுறேன். என்னோட பழைய கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறேன். பிடி என்ட்ரின்ற கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறேன்.
யார் என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் வவுச்சர்ல அது இருக்கலாம் சார், மல்டிபிள் பேமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கலாம். சரி, ஓகே. ஸோ இங்கே ஒரு F5 வவுச்சர் போயிட்டோம், F5 போட்டோம். இதுலதான் நமக்கு வேணும். ஓகே ரைட். அதனால என்ன பண்ணிட்டோம், ஆல்ட் போறோம், வவுச்சர் டைப் போறோம், பேமெண்ட் போறோம். போயிட்டு இங்க வந்து ப்ரொவைட் நரேஷன்ஸ் ஃபார் ஈச் லெட்ஜர் இன் வவுச்சர்னு ஒன்று இருக்கா. ஒரு வவுச்சர்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட லெட்ஜர்கள் போட்டோம்னா ஒவ்வொரு லெட்ஜருக்கும் தனித்தனி நரேஷன் வரும். ஓகே, அப்படி பண்ண முடியுமா? இங்க ஒரு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, நீங்க இங்க ஒரு எஸ் கொடுத்துட்டு காமன் நரேஷனை கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் சார். அலோ நரேஷன் வவுச்சர். ஓகே ரைட் சுமதி மேடம், இந்த அலோ நரேஷன் இன் வவுச்சருக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா காமன் நரேஷன் வவுச்சர்ல கீழே ஒரு நரேஷன் வருதுல அது வரும். அலோ ப்ரொவைட் நரேஷன் ஃபார் ஈச் லெட்ஜர்னு கொடுத்தீங்கன்னா செப்பரேட் நரேஷன் வரும். ஓகே, ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வச்சுக்கலாம், ஒண்ணு மாத்திரம் வச்சுக்கலாம். இப்ப நான் ஒன்ன கட் பண்ணிட்டு ஒன்ன வச்சுக்கிற டெக்னிக் வந்து சொல்லித்தரேன். இப்ப இதை கட் பண்ணிட்டோம்ன்றதுனால என்ன ஆகும்னா நரேஷன் வந்து போயிடும். எப்படி போயிடும், நேரா வவுச்சர் வர்றோம். இங்க நரேஷனே இல்ல பாருங்க, நரேஷனே இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, டக்குன்னு உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. நரேஷன் நம்ம காமன் நரேஷனை வேணான்ட்டோம். ஆனா இண்டிவிஜுவல் நரேஷன் செப்பரேட் நரேஷன் இருக்குமானா இருக்கும். இது எப்படி சார் யூஸ்ஃபுல்? இப்போ டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் போறோம், இங்க 70 டைப் பண்றோம். நரேஷன்ல இங்க என்ன பண்ணிக்கோன்னா வெயிட் ஃபார் ஆட்டோ, வெயிட் ஃபார் ஆட்டோ டைப் பண்ணியாச்சா. திரும்ப இங்க டெபிட் வர்றோம், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஓகே 26 rupees. ஓகே, ஃபார் ஜெராக்ஸ், அதாவது போட்டோ காப்பிங், ஜெராக்ஸ் சொன்னா தான் இப்ப தெரியுது. ஃபார் ஜெராக்ஸ் ஓகே, இங்க டெபிட் கொடுக்குறோம். ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஓகே, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் 82 rupees. இந்த இடத்துல வந்து ஹோட்டல் பில், ஹோட்டல் பில் டைப் பண்ணியாச்சு. இங்க கேஷ்ல வந்து டோட்டல் அமௌண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம்னா இதை ரீஇம்பர்ஸ் டு யாரு, ஓகே பெய்ட் டு பிரியா, ஓகே பெய்ட் டு பிரியா. ஆர் இதுக்கு அல்லது டு இதுக்கு, டு மீட் கஸ்டமர் டைப் பண்ணிட்டோமா. இந்த கஸ்டமர்ன்ற பேர் போட்டு டைப் பண்ணிட்டோம். இப்போ இந்த நரேஷன் செப்பரேட் நரேஷன் எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும்? டிஸ்பிளே டே புக் போறோம். ஓகே ரைட். ஸோ இங்க வந்து இது என்ட்ரி, இது காமன் நரேஷன். ஓகே, இது என்ட்ரி, இதுல வந்து தனித்தனியா நரேஷன் இருக்கணும் இல்லையா. இங்க ஒரு எஸ், நரேஷனுக்கு வந்து ஒரு எஸ் கொடுங்க. ஓகே ரைட். இங்க பாருங்க, இப்ப நரேஷன் இங்க எப்படி வருது பாருங்க. இதுல காமன் நரேஷன், எல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் டிராவலிங் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நரேஷன் தான். ஆனா இங்க டிராவலிங்க்கு வேற நரேஷன், பிரிண்டிங்க்கு வேற நரேஷன், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு வேற நரேஷன், கேஷ்க்கு வேற நரேஷன். அந்தந்த ரிலவெண்ட் நரேஷன் அந்தந்த ஹெட்டுக்கு போயிடும். அப்ப அது மாதிரி செப்பரேட் நரேஷன் அல்லது ப்ரொவைட் நரேஷன் ஃபார் ஈச் லெட்ஜர் கொடுத்துட்டா உங்களால வந்து நிறைய ரெசிப்ட், ஒரே இதுல நிறைய ரெசிப்டோ, ஒரே இதுல நிறைய பேமெண்ட்டோ, அது மாதிரி நிறைய ஐட்டங்களோ ஒரே பேமெண்ட் வவுச்சர்லயோ ஒரே ரெசிப்ட் வவுச்சர்லயோ தாராளமா உங்களால கொடுத்துக்க முடியும். ஓகே ரைட். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் என்ட்ரியில இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். இப்ப நம்ம அடுத்து எங்க மூவ் ஆகணும்னா ஒரு என்ட்ரிய எப்படி பார்ஷியலா நம்ம வந்து ஆட்டோமேட் பண்றோம். இந்த பார்ஷியலா ஆட்டோமேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரு பாதியை மட்டும் எப்படி ஆட்டோமேட் பண்றோம். ஓகே, இப்ப என்ன கேள்வி வருதுன்னா சௌந்தர்யா மேடம் கேட்கறது என்னன்னா, ஒரு என்ட்ரியோட ஒரு பாதினா எந்த பாதி சார்? ஒரு என்ட்ரியில டெபிட்னு ஒண்ணு இருக்கும், கிரெடிட்னு ஒண்ணு, எந்த பாதி? டேலி அதுக்கு சொல்ற பதில் என்னன்னா, சார் ஒரு சைடு கண்டிஷனல் சைடு, இன்னொரு சைடு அன்கண்டிஷனல் சைடு. நீங்க எதை மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கலாம்னா கண்டிஷனல் சைடை மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி தெரியும்? ஒரு என்ட்ரிக்குள்ள போகும், இது பேமெண்ட் என்ட்ரி, இங்க பாருங்க இது பேமெண்ட் என்ட்ரி. இங்க வந்து நான் என்ன பண்றேன், இங்க பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி செலக்ட் பண்றேன், 1 ரூபி போடுறேன். இந்த இடத்துல வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு கேஷ் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாம ரெஃபரன்ஸ்மெண்ட் செலக்ட் பண்ணி ஒரு என்டர் தட்டுறேன். செலக்ட் பண்ணி என்டர் தட்டா இங்க என்ன சொல்லுது சார், இந்த என்ட்ரியில இது பேமெண்ட் என்ட்ரியா இருந்தா ஒரு கேஷோ ஒரு பேங்கோ இருக்கணும். அதானே காசு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு கடையில போய் டீ சாப்பிட்றோம், ஜிபே பண்றோம், பேடிஎம் பண்றோம், இல்லைன்னா காசு எடுத்து கொடுக்குறோம். ஓகே, எல்லாமே இல்லாம எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்க? கேஷ் இருக்கணும், இல்ல த்ரூ பேங்க் இருக்கணும். கேஷ் பேங்க் இல்லாம பேமெண்ட் கொடுக்குறோம்னா சம்திங் ராங். அப்படி இருக்க முடியாது. ஓகே, எல்லாரும் பிட்காயின்ல பே பண்ண முடியுமா? குடிக்கிற 1.5 டீக்கு பிட்காயின்ல பேமெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிறவன் தான் பாவம் என்ன பண்ணுவான்? ஓகே, பஸ் ஸ்டாண்ட்ல அந்த காதல் படத்துல ஒரு முருகன் மாதிரி தலையை சொரிஞ்சு சுத்த வேண்டியதான். அது வந்து லாயக்கு இல்ல, பண்ண முடியாது. இப்ப கண்டிஷனல் சைடை மட்டும் பண்ணிக்கலாம். அது வந்து புரிஞ்சுக்கலாம்.
ஏன் கண்டிஷனல் சைடை மட்டும் ஃபிக்ஸ் பண்ற ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல டேலிக்கு இதுதான் டெபிட் ஆகணும் அல்லது இதுதான் கிரெடிட் ஆகணும் தெளிவா தெரியும். அப்ப தெரியறத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எதெல்லாம் கிரெடிட் பண்ணுவீங்க எதெல்லாம் டெபிட் பண்ணுவீங்கன்னு தெரியாம இருக்கிற அன்கண்டிஷனல் சைடை பண்ண முடியாது. அப்ப இந்த அன்கண்டிஷனல் சைடை விட்டுட்டு கண்டிஷனல் சைடை எப்படி வந்து டேலிக்குள்ள செட் பண்றது? ஓகே சார், அதுக்கு 2 வழி இருக்கு சார். முதல் வரி டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன்னா என்ன? ஓகே ரைட் சார். இப்போ நம்ம கம்பெனில என்ன முடிவு எடுக்கிறோம்னா கேஷ் பேமெண்ட் வவுச்சர் தனி, பேங்க் பேமெண்ட் வவுச்சர் தனி முடிவு எடுத்துட்டோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்? 2 வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டோமா? கிரியேட் கொடுக்குறோம். ஓகே, கிரியேட் கொடுக்குறோம், வவுச்சர் டைப் கொடுக்குறோம், வவுச்சர் டைப் கொடுக்குறோம். இங்க கேஷ் பேமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. கேஷ் பேமெண்ட் இது எங்க வரும்னா அண்டர் பேமெண்ட்ல வந்துடும். கொடுத்துட்டோம். இப்ப கேஷ் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோணுதுன்னா கண்டிப்பா இதுல வந்து கிரெடிட் ஆக போறது எது? கேஷ் தான். எதை நம்ம செலக்ட் பண்ணா மட்டும் போதும், எதுக்கு பேமெண்ட் கொடுக்குறோன்றது மட்டும் செலக்ட் பண்ணா போதும்ல. அப்ப அதை எப்படி பண்றது? ஓகே ரைட், இங்க லாஸ்ட் ஃபீல்ட்ல எனேபிள் டிஃபால்ட் அக்கௌண்டிங் இருக்கா? டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் அங்க ஒரு எஸ் கொடுங்க. கொடுத்தா இன்னொரு கொஸ்டின் முளைக்கும். என்ன கேட்கும்னா நீங்க இதுக்கான டிஃபால்ட் அக்கௌண்டிங் என்ட்ரிய செட் பண்ண விரும்புறீங்களா? ஆமா, ஒரு எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்ப உள்ள போனோம்னா இதுல நீங்க எதை வந்து கிரெடிட் பண்ண விரும்புறீங்க? ஸோ டிஃபால்ட்டா இதுக்கு கேஷ் தான் பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்றோம். ரைட், கேஷ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பேங்க் பேமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றோம். பேங்க் பேமெண்ட் அண்டர் பேமெண்ட். ஓகே, ஸோ இங்க வந்து டிஃபால்ட் இந்த இடத்துல வந்து பேங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இது HDFC பேங்க். ஓகே, HDFC பேங்க் பண்ணியாச்சு. அண்டர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துடுறோம். அண்டர் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துடுறோம், ஸ்டோர் பண்றோம், முடிஞ்சுது. ரைட், இப்போ நீங்க நேரா பேமெண்ட் வச்சுட்டு போங்க. F5 பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு கேஷா பேங்கா? நீங்க கேஷ்னு கொடுத்துட்டு பாருங்க, இங்க டிஃபால்ட்ல கேஷ் வந்துருதா? இங்க ஒரு F5 வளர்த்துங்க, இங்க ஒரு F5 திரும்ப வளர்த்துங்க, பேங்க் பேமெண்ட் கொடுங்க, இங்க பேங்க் வந்துச்சு. இப்போவும் சுதா மேடம் என்ன கேக்குறாங்கன்னா பேங்க் வந்துருச்சு கரெக்ட், ஏன் கண்ட்ரோல் பேங்க் மேல போய் நிக்குது? நேரம் இங்க வந்துட வேண்டியதானே, ஏன் இங்க நிக்குது? சுதா மேடம், நீங்க பேங்க் பேமெண்ட் ஒண்ணு போட்டீங்க. ஓகே, போட்டதுக்கு அப்புறம் HDFC இல்லாம ICICI பேங்க்கும் ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ICICI பேங்க் ஒண்ணு ஓபன் பண்ணிட்டீங்க. ஓகே, ICICI பேங்க் ஒண்ணு ஓபன் பண்ணியாச்சு. இதுவும் பேங்க் அக்கௌண்ட் தான். இங்க நீங்க டிஃபால்ட் வந்து என்ன பண்ணி வச்சுட்டீங்கன்னா HDFC எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா நான் பேங்க்ல பே பண்ணா HDFC பேங்க்ல தான் அதிகம் பே பண்ணுவேன், அதனால அதை எடுத்துட்டோம். திடீர்னு கம்பெனில என்ன பண்றாங்கன்னா இனிமேட்டு ICICI பேங்க்கும் ஓபன் பண்ணிக்கலான்றாங்க. இப்ப நம்ம திரும்ப என்ன கேட்கிறோம்? அப்ப பேங்க் பேமெண்ட் வவுச்சருக்கு பதிலா HDFC பேங்க் பேமெண்ட் வவுச்சர்னு ஒன்னும் ICICI பேங்க் பேமெண்ட் வவுச்சர்னு ஒன்னும் ஓபன் பண்ணுமா? அப்ப எனக்கு ஒரு 6 பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா 6 பேமெண்ட் வவுச்சர் டைப் ஓபன் பண்ணி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு சீரியல் நம்பர் ஓபன் பண்ணுமான்னு ஒரு கேள்வி. ஓகே, அப்படி கேள்வி கேட்கும் போதுதான் டேலி என்ன சொல்லுதுன்னா வேணாம் சார், அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் ஒண்ணுக்கு தான் உதவும், செகண்டுக்கு உதவாது. இப்ப செகண்ட் வரணும்னா என்ன பண்ணணும்னா வவுச்சர் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இதே மாதிரி ப்ரீ டிஃபைன் பண்றதுக்கு தான் உதவுது. கண்டிஷனல் சைடை ப்ரீ டிஃபைன் பண்றதுக்கு தான் உதவுது. ஆனா அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மோர் தென் தட் போட்டுக்கலாம். எப்படி போடுறது? நேரா வர்றோம், வவுச்சர் டைப் வரும். இந்த ஒரு சின்ன பேங்க் பேமெண்ட்டுக்குள்ள போறோம். இங்க டிஃபால்ட் அக்கௌண்டிங் ஒண்ணு வச்சிருந்தோம் இல்லையா, அது நமக்கு இனிமேட்டு உதவாது, வேண்டாம், கட் பண்ணிட்டோம். இப்ப நேம் ஆஃப் கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்றோம்னா 2 கிளாஸ் கிரியேட் பண்றோம். ஒண்ணு HDFC கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு உள்ள போயிட்டு என்ன பண்றோம்னா இதுக்கு டிஃபால்ட் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா HDFC. திரும்ப இங்க ICICI ஒண்ணு கிரியேட் பண்றோம். திரும்ப இங்க உள்ள போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்றோம்னா எனக்கு டிஃபால்ட் லெட்ஜர் வந்து ICICI ஒண்ணு கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகும்னா பேங்க் பேமெண்ட் வவுச்சர் ஒண்ணு தான், ஒரே வவுச்சர் டைப் தான். உங்களுக்கு ICICI வேணாலும் எடுத்துக்கலாம், HDFC வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி பயன்படும்? நேரா வவுச்சருக்கு போறோம். இப்ப இங்க லெட்ஜர் இல்ல பாருங்க. இப்ப நீங்க F5 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கேஷ் பேமெண்ட் எடுத்தீங்கன்னா இங்க அக்கௌண்ட் வருது. ஆனா இப்ப நீங்க F5 கொடுத்துட்டு பேங்க் பேமெண்ட் எடுத்தீங்கன்னா திரும்ப F5 கொடுக்குறேன், பேங்க் பேமெண்ட் எடுத்தா இங்க வரல, இங்க வருது சாய்ஸ். இப்ப நான் இங்க HDFCன்னு எடுத்தா HDFC வந்தாச்சு. திரும்பவும் ஒரு F5 கொடுக்குறேன்,
இங்க ஐசிஐசிஐ எடுக்கிறேன். ஐசிஐசிஐ வந்து சுதா மேடம் இப்போ புரியுதா? உங்ககிட்ட 7 அக்கௌண்ட் இருந்தா 7 வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண வேணாம். 7 காஸ்ட் சென்டர் கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். ஓகே, இது மட்டும்தான் இந்த காஸ்ட் சென்டர் கிளாஸோட வேலையா அப்படின்னு கேட்டா இல்ல. சேல்ஸ் பில்ல தான் இந்த காஸ்ட் சென்டர் கிளாஸ் பிரமாதமா, இந்த வவுச்சர் கிளாஸ் பிரமாதமா வரும். எப்படி உதவும்? முதல்ல F11ல ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணிக்குவோம். ஓகே ரைட். ஸோ ஏதோ ஒன்று தமிழ்நாடு ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஓகே ரைட், ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். DBM PS 5294E1Z9. இந்த நம்பர் கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியாச்சு. இது எப்படி உதவும்? நேர ஆல்டர் போறோம், வவுச்சர் டைப் போறோம், சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம், நேர இங்க வவுச்சர் கிளாஸ்க்கு வந்தாச்சு. ஓகே ரைட், வவுச்சர் கிளாஸ்க்கு வந்துடும். வந்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அல்லது இங்க அக்கௌண்டிங் அலோகேஷன்ல ட்ரை பண்ணுவோம். ரைட், அக்கௌண்டிங் அலோகேஷன்ல இருக்கோம், இங்க ட்ரை பண்றோம். இப்ப இங்க இது உள்ள போனோம்னா சுதா மேடம் என்ன சொல்றாங்க, அல்லது பாலசுப்ரமணியன் சார் என்ன சொல்றாருன்னா, என்னங்க இது ஸ்கிரீனே மாறி இருக்கு அப்படின்றாரு. ஸ்கிரீன் மாறல சார், டேலி பேமெண்ட் வவுச்சர் எடுக்கும்போது என்ன ப்ரீடிஃபைன் பண்ணுவோம் அதை மட்டும் கேட்டது. சேல்ஸ் எடுக்கும்போது வேற எதெல்லாம் வரும், சேல்ஸ்ல டாக்ஸ் வரும், அதர் சார்ஜஸ் வரும், இல்ல அக்கார்டிங்லி அந்த அதர் சார்ஜஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி. ஓகே ரைட், அதை எப்படி யூஸ் பண்றது? இப்ப சேல்ஸ் பொறுத்த அளவுக்கு சேல்ஸ் தான் கண்டிப்பா கிரெடிட் ஆகணும், ஏன்னா தானே கண்டிஷன் கொடுத்தாச்சு, சேல்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இங்க உள்ள போனதுக்கு அப்புறம் 100% சேல்ஸ்ல தான் வருமா? ஆமா ரைட், பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்ப அடிஷனல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா விதவிதமான அடிஷனல் என்ட்ரி போடும். ஓகே, முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருமா? ஸோ அதை இங்க வந்து ஒரு ஆல்ட் சி போட்டு சிஜிஎஸ்டி ஒன்று கிரியேட் பண்றோம். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே போட்டாச்சு, ஜிஎஸ்டி. ஓகே ரைட், இங்க வந்து இது சென்ட்ரல் கொடுத்துட்டோம். பர்சன்டேஜ் தெரியாது, ஸ்டாக் ஐட்டம் வரும்போது அது ஃபில் ஆகும். ஓகே ரைட், தென் அது இல்லாட்டினா ஒருவேளை 0% ஐட்டமா இருந்தா அதை எடுத்துடலாம், ரிமூவ் 0 எஸ் கொடுத்துட்டோம். திரும்பவும் ஒரு ஆல்ட் ஜி போடுறோம், ஆல்ட் சி போடுறோம், எஸ்ஜிஎஸ்டி கிரியேட் பண்றோம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. ஓகே ரைட். ஸோ இங்கே கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்றோம். இப்போ இங்க மறக்காம என்ன கிரியேட் பண்ணணும்னா ஐஜிஎஸ்டியும் பண்ணிக்கணும். சார் அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தா ஐஜிஎஸ்டி வரும்ல, ஓகே ஐஜிஎஸ்டி வரும். இங்க டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கொடுக்குறோம், இன்டர்ஸ்டேட் கொடுத்து இன்டிகிரேட்டட் கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்றோம். இப்போ ரமேஷ் சார் மெதுவா தலையை சொஞ்சிட்டு 3 எப்படியா 1ல வரும் அப்படின்னு கேட்கிறாரு. ரமேஷ் சார் பதறாதீங்க, ஒன்னு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி காம்பினேஷன் வரும், அல்லது ஐஜிஎஸ்டி வரும். இந்த 3ல 2 அல்லது 1 அப்படிதான் வரும். அதனாலதான் ரிமூவ் 0 எது வரலையோ அதை எடுத்துட்டோம். சார் கம்ப்யூட்டர்கிட்ட வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அது பார்க்கும்ல, நீங்க உட்காந்து பேன் பார்த்துட்டே இருக்கீங்க, வேண்டாம்ல, கொடுத்துட்டோம். இப்ப இதுல மெதுவா வந்து இவர் வந்து நம்ம சபாபதி சார் என்ன கேட்கிறாருன்னா, இதுல வந்து ஃப்ரைட் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. வரும் சார், ஃப்ரைட் ஒரு பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணணுமா? சார் சபாபதி சார் நீங்க கேட்டு இல்லைன்னா நாளைக்கு பின்னாடி நான் சிவாசிக்குள்ள நுழைய முடியுமா? வரும் சார், ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு ஆல்ட் சி போடுங்க, உங்களுக்கு என்ன ஃப்ரைட் தானே வேணும், ஃப்ரைட் போட்டாச்சு, ஃப்ரைட் சார்ஜஸ் ஒன்று போட்டாச்சு, போட்டோம், ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டட். அப்பதான் சபாபதி சார் சொல்றாரு, சார் கொடுத்தமா வாங்கணுமான்னு தெரியணும் சார், ஃப்ரைட் சார்ஜஸ் கலெக்டட் போட்டோம். இது என்னது, டைரக்ட் இன்கம் அல்லது இன்டைரக்ட் இன்கம், ஏதோ ஒன்று போட்டோம். ஓகே, இப்போ இது ஜிஎஸ்டி அப்ளிகபிளா, நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்க கட்டணும்னு முடிவு பண்ணிடுறோம். அப்ப நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டோம். ரைட்டா, முடிஞ்சா இப்ப இத பர்சன்டேஜ் செட் பண்ணணும்ல, எங்க பண்றது? இங்க டேலி அதுக்கு ஆப்ஷன் தரும். என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இத வந்து இங்க வந்து ஆன் டோட்டல் சேல்ஸ்னு செலக்ட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆன் டோட்டல் சேல்ஸ்ல இது ஒருவேளை 5% கொடுத்துட்டோம்னா 5% கொடுத்துட்டோம்னா கால்குலேட் பண்ணும். இப்படி 5% கால்குலேட் பண்ணும்போது 121 ரூபா 27 பைசான்னு வந்தா என்ன பண்றது? ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம், நார்மல் ரவுண்டிங், லிமிட் 1. இது இல்லாட்டினா ரிமூவ் 0 போட்டுக்கலாம். ரைட், அதே போல சில விஷயங்கள் வந்து நமக்கு இப்ப தெரியாது, என்ட்ரி போடும்போது தான் தெரியும். அந்த அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு பிக்ஸ் பண்ணும். எது? லோடிங் அன்லோடிங் இருக்கலாம் இல்லையா? ஸோ அது ஒன்று கிரியேட் பண்ணுவோம். லோடிங் சார்ஜஸ் ஒன்று பண்றோம், சிலதுக்கு வரும் சிலதுக்கு வராது. லோடிங் சார்ஜஸ் பண்ணியாச்சு, நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டோம். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்கதான் போய் அமௌண்ட் அடிக்கணும்னா யூசர் டிஃபைன்டு வேல்யூன்னு போட்டுக்கங்கன்றாங்க. போட்டாச்சு, ரிமூவ் 0 கொடுத்துட்டோம். இப்போ இவ்வளவு ஹெட் ஸ்டோர் பண்ணிட்டோமா சார்? இப்ப நேரா வவுச்சருக்கு போங்க.
வவுச்சருக்கு போனா சேல்ஸ் கொடுங்க. கொடுத்தா இந்த எல்லா லெஜரும் இங்க ஃபில் ஆயிடுதா சார்? இப்போ ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகே, குமார் அசோசியேட்ஸ் நமக்கு வந்து டெட்டார் சண்டி டெட்டார்ஸ் கொடுத்துட்டோம். குமார் அசோசியேட்ஸ் சண்டி டெட்டார் கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். சப்போஸ் குமார் அசோசியேட்ஸ்ன்றது வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி ஆர் கன்சியூமர் கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்றோம். இப்ப இது வந்துருச்சு. இப்ப இங்க என்ன ஐட்டம், ஏன்னு ஒரு ஐட்டம் கொடுத்துட்டோம். ஏ ஐட்டமை கேஜில விற்கிறோம், கிலோகிராம்ல விற்கிறோம். கொடுத்தாச்சு. கிலோகிராம் கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். டெசிமல் பிளேஸ் வந்து 3, குவார்டர் கேஜி, ஹாஃப் கேஜி எல்லாம் கேட்பாங்க இல்லையா, கொடுத்துட்டோம். ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? ஆமா, கொடுத்தாச்சு. இங்கே டீடைல்ஸ்குள்ள போறோம், கொடுத்துட்டு இது டாக்ஸபிள் பர்சன்டேஜ் வந்து சப்போஸ் 18 கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப அமௌண்ட் போடுறோம். 1.5 கிலோ, 1 கிலோ 300 ரூபாய் பண்றோமா? இத பண்ணி முடிச்சோடனே இங்க 1.5 கிலோ போட்டாச்சு. போட்டு முடிச்சோன்னே என்ன ஆகணும், இங்க வந்து நீங்க இதை போட்டோடனே ஃப்ரைட் கால்குலேட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு 5% கால்குலேட் ஆயிடுச்சா? இது சேல்ஸ்ல கொடுங்க. கொடுத்து முடிச்சோன்னே இதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தானே கால்குலேட் ஆயிடுச்சா? இப்ப கண்ட்ரோல் இங்க ஒரு என்டர் அடிச்சா எங்க வந்து உட்காரும்னா, கண்ட்ரோல் வந்து நேரா வந்து எங்க உட்காரும்னா இந்த இடத்துல உட்காரும். ஓகே, ஆல் ஃபீல்ட்ஸ் எக்ஸ்போர்ட் வச்சதுனால ஒன்னொன்னுக்கா போகுது. இல்லைன்னா கண்ட்ரோல் நேரா இங்க வந்து உட்காந்துரும். இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அமௌண்ட், ஓகே, இது வந்து இந்த இடத்துல லோடிங், இந்த இடத்துல வந்து உட்காரும். இந்த இடத்துல அமௌண்ட் லோடிங் இருந்தா கொடுக்கலாம். சப்போஸ் லோடிங் வந்து இதுக்கு ஒரு 26 ரூபா கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டோம்னா 580 ரூபா ஆயிடுச்சா? இந்த என்ட்ரியில நான் பண்ண போற வேலை என்னன்னா, யாரு பார்ட்டி, என்ன ஐட்டம், என்ன குவான்டிட்டி. மற்றபடி டாக்ஸ் யார் கால்குலேட் பண்றா? டேலி. ஃப்ரைட் சார்ஜஸ் யார் கால்குலேட் பண்றா? டேலி. தேவையில்லாதது இருந்தா டேலி எடுத்துருமா? ஒண்ணும் இல்லை, ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேஜ் அப் பண்ணுங்க. பேஜ் அப் பண்ணா இங்க ஐஜிஎஸ்டி காணாம போச்சு பாருங்க. ஓகே, ரைட், அதை எடுத்துரும். ரைட், கிளியரா? அப்போ ஒரு என்ட்ரியில நீங்க இங்க வவுச்சர் கிளாஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அல்லது டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இது உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க திரும்ப கேட்கிறோம், சார் இந்த இடத்துல ஆல்டர் வாங்க, வவுச்சர் டைப் வாங்க, வவுச்சர் டைப் வாங்க, இங்க திரும்ப சேல்ஸ் எடுங்க. சேல்ஸ் எடுத்துட்டு இங்க வந்து வவுச்சர் கிளாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த வவுச்சர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் சார்? உங்களுக்கு ஒரு வேலை இங்க வந்து வவுச்சர் கிளாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த வவுச்சர் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் சார்? உங்களுக்கு ஒரு வேலை வந்து சேல்ஸும் இருக்கு, ஜாப் ஒர்க்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாப் ஒர்க்ல நீங்க ஐட்டமே போட மாட்டீங்க, சேல்ஸ்ல ஐட்டம் போடுவீங்க. அப்ப நீங்க 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஒன்னு ஃபார் சேல், இன்னொரு ஃபார் ஜாப் ஒர்க். அப்ப ஜாப் ஒர்க்கு நேரா லெட்ஜர் எடுத்து போட்டுருவீங்க, சேல்ஸ்க்கு ஐட்டம் எடுத்து போடுவீங்க. அப்ப அப்படி 2 இருந்தா இங்க 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப லாஸ்டா நம்ம எங்க வர்றோம்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் என்ட்ரி. ஒரு என்ட்ரியில நான் என்ட்ரி எதுவும் போட மாட்டேன் சார், என்ட்ரி தானா வரணும். எப்படி சாமி வரும்? என்ட்ரி எப்படி வரும்? ஆட்டோ பிஆர்எஸ்ல அந்த என்ட்ரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு டேட்டா எடுத்துட்டு அந்த டேட்டாக்குள்ள போயிட்டு அந்த என்ட்ரி இல்லைன்னா ஒரு டேட்டா பேஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபினான்சியல் இயர். ஸோ ஃபினான்சியல் இயர் 2013-15. இங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் முதல்ல காமிக்கிறேன். இங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்வயர்ட் ஃபார்மேட்ல வாங்கியாச்சு. எக்ஸெல்லோ பிடிஎஃப்ஓ கேட்குறாங்க. இங்க எக்ஸல் சீட்ல ஃபார்மேட் வாங்கியாச்சு. பேங்கோட பேரு ஈக்விட்டாஸ் பேங்க் தான். ஓகே, ரைட். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் கொடுக்குறேன், லெட்ஜர் கொடுக்குறேன். இங்க வந்து அல்லது ஹெச்டிஎஃப்சி இருக்கான்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி இருந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஹெச்டிஎஃப்சி இருக்கா? ஹெச்டிஎஃப்சி இருக்கா சார்? ஏப்ரல் மந்த் ஹெச்டிஎஃப்சி இருக்கா? ரைட்டா? ஏப்ரல் இது வந்து 23க்கானது. ஓகே, ஸோ இங்கே அது வேணும், அந்த ஃபினான்சியல் இயர் வேணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன்னா வேற ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். இங்க வந்து வேற ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஓகே, ஸோ இங்க வந்து ஆட்டோ என்ட்ரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றோம். ஆட்டோ என்ட்ரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இங்க என்டர் தட்டுறோம். ரைட், எது வேணுமோ அதை வச்சுட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா இங்க வந்து கிரியேட் கொடுக்குறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரியேட் பண்ணியாச்சு. அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், இது என்ன பேங்க். ஓகே, ரைட். இதோட பேங்கோட பேரு ஹெச்டிஎஃப்சி பேங்க். தென் வந்து இங்க ஆட்டோ பேங்க் ரெகன்சிலேஷன் இருக்கா, அதை முதல்ல எனேபிள் பண்ணணும். ஆட்டோ பேங்க் ரெகன்சிலேஷனை எனேபிள் பண்றோம். ஓகே,
எனேபிள் பண்ணி முடிச்சா நமக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். ஓகே, இங்க 23-24 போட்டோமா? போடல, சாரி. ஓகே, ஸோ திரும்ப வந்து இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். தப்பா போட்டேன், எல்லாத்தையும் இதை மாத்திக்கலாம். ஆட்டோ என்ட்ரி. ஸோ இங்க ஆல்ட்டுக்கே ஆல்டர் போடுறோம். இங்க வந்து 23-24 போட்டிருக்கணும். அப்பதானே அதுதான் நம்மகிட்ட என்ட்ரி இருக்கு. ஸோ 23-24 கொடுக்குறோம், ஸ்டோர் பண்றோம். ரைட், திரும்ப வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஓபன் பண்ணிக்கிறோம். இது வந்து 23-24. திரும்ப சொல்றேன், லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது, பேங்க் கிரியேட் பண்ணும்போது இங்க வந்து நீங்க ஆட்டோ பேங்க் ரெகன்சிலேஷன் எஸ் கொடுங்க. கொடுத்துட்டோம். இப்போ எங்கிட்ட பேங்க்ல இவ்வளவு என்ட்ரி இருக்கு சார், இவ்வளவு என்ட்ரி இருக்கு. ஒரு மாசம் முழுக்க இவ்வளவு என்ட்ரி இருக்கு. இந்த என்ட்ரியை ஃபுல்லா நான் போடணுமா வேண்டாமா? வேண்டாம், போட வேண்டாம். இப்படி இந்த என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். அப்படின்னா இது வந்து நான் ஒரு லெட்ஜர் இல்லாத இதுல ஓபன் பண்றதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதா இருக்கும். நான் என்ட்ரி எடுத்து காமிச்சிடறேன், அப்புறம் புரியும். இங்க நேர எங்க போறோம்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், கேஷ் அண்ட் பேங்க் புக். ஓகே, கேஷ் அண்ட் பேங்க் புக்ல இங்க வந்து F12 போட்டு ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிறோம். அல்லது நேரா வந்து இங்க என்ன பண்றோம்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், இல்லைன்னா ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கலாம். பெட்டர் வந்து லெட்ஜர் ஆல்டர் HDFC பேங்க் சம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 12,600 ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம். அல்லது இங்க என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கோ அதே போட்டுடலாம். ஓப்பனிங் இல்லைன்னா 12,600 ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சுன்னா நேரா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் கேஷ் புக் போயிட்டோம். லெட்ஜர் எடுக்கிறோம், இங்க போயாச்சு. ஓகே, இங்க நீங்க ரெக்கன்சைல் பட்டனை அழுத்திக்குங்க. ஓகே, அழுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஆல்ட் ஓ இம்போர்ட் இருக்கு இல்லையா? திரும்ப சொல்றேன், ரெக்கன்சிலியேஷன் பட்டனை அழுத்திக்குங்க, ஆல்ட் ஆர். இங்க ஆல்ட் ஓ இம்போர்ட் அழுத்துங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருதா, என்டர் தட்டுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. இப்ப நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எங்க வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து டி குலன்ல ஆர்பி டெக்ல 23-24 வச்சிருக்கேன். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் போறேன், டி குலன் போறேன், ஆர்பி டெக் போறேன், 23-24 போறேன். போனா இங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் 23-24 போறோம். போயிட்டு இதோட இந்த இந்த ஃபார்மேட் வந்து என்ன சப்போர்ட்டடோ ஒரு நிமிஷம். ஸோ ஆர்பி டெக் 23-24. ஓகே, ஸோ இங்க என்டர் தட்டுறோம், சப்போர்ட்டட் கொடுக்குறோம். கொடுத்தா இங்க எல்லா இதுவும் வந்துருதா? ஓகே, சப்போர்ட்டட் இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. எக்ஸல் வரும், சிஎஸ்வி வரும். இப்ப இதுல நான் என்ன பண்றேன்னா ஏப்ரல் 23 எடுக்கிறேன், என்டர் தட்டுறேன். ஓகே, ரைட். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். திரும்ப இந்த என்ட்ரியில வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்தாச்சு. ரைட், ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப என்ன பண்றோம்னா இப்போ என்டர் தட்டினா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆன பிறகு இங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சார் இந்த நீங்க கொடுத்துருக்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 114 என்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ 114 என்ட்ரியும் இங்க ஒரு என்டர் தட்டினீங்கன்னா 114 என்ட்ரி இங்க வந்தாச்சு. ஓகே, இப்போ உங்களோட வேலை என்னன்னா இதை என்ட்ரியா கன்வெர்ட் பண்றது. நேரா இங்க இந்த இடத்துல கிரியேட் வவுச்சர் இருக்கா, முதல் என்ட்ரி மேல வச்சு கிரியேட் வவுச்சர் ஒரு என்டர் தட்டுறோம். இது என்னவா மாறிடுது, இது ரெசிப்டா இருந்தா ரெசிப்ட் மாறிடுது. இதை நான் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்கணும் அந்த பார்ட்டி பேரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இன்னொரு இந்த என்ட்ரி பாருங்க. இப்போ இது வந்து சேலரி ஜெயஸ்ரீன் இருக்கா, ஒரு கிரியேட் வவுச்சர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அதே டேட்ல பேமெண்ட் வவுச்சரா தானா மாறிடுது. இங்க நான் சேலரி ஒரு லெட்டர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டு முடிச்சா அடுத்த நிமிஷம் இந்த வவுச்சர் வந்து என்ன ஆயிடும்னா கண்ட்ரோல் ஏ போடும்போது ஸ்டோர் ஆயிடும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா ஆல்ட் ஜி போறேன், டே புக் போறேன். இந்த வவுச்சர் பேமெண்ட் வவுச்சரா ஸ்டோர் ஆகி உட்கார்ந்தாச்சா? ரைட்டா? திரும்ப இங்க வர்றோம். இப்ப இது அடுத்த வவுச்சர். ஓகே, இது அடுத்த வவுச்சர். இப்ப இந்த வவுச்சர் வந்து ஜெய் கணேஷ் ஃபாஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்கோம், ஃபாஸ்ட்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஆல்ட் ஜே போடுறோம். ஏற்கனவே லெட்ஜர் இருந்தா இருக்கும், இல்லாட்டினா திரும்ப வந்து இங்க ஜெய் கணேஷ் கிரியேட் பண்ணி அண்டர் சண்டி கிரெடிட் போட்டுக்கிறோம், ஸ்டோர் கொடுக்குறோம், ஸ்டோர் கொடுக்குறோம். அந்த வவுச்சர் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு வவுச்சரா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து எடுத்துட்டு வந்துடும். திரும்ப சொல்றேன், ஆட்டோ பேங்க் ரெகன்சிலேஷன் மூலமா என்டையர் வவுச்சரையும் எடுத்து வந்துடலாம். எப்படி எடுத்து வரணும், முதல்ல வந்து என்ன பண்ணணும், பேங்க் கிரியேட் பண்ணும்போது
பேங்க்ல நீங்க வந்து இங்க ஆட்டோ பேங்க் ரெக்கன்சிலியேஷன் எஸ் கொடுத்து வச்சிடணும். ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னன்னா, பேங்க் உள்ள போங்க. பேங்க் உள்ள போயிட்டு எந்த என்ட்ரியும் இருக்காது, ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருக்கும். அங்க ரெக்கன்சிலியேஷனை டைப் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இம்போர்ட் கொடுத்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்க எல்லா என்ட்ரியும், ஒருவேளை நீங்க 4 என்ட்ரி போட்டீங்கன்னா அதை மேட்ச் பண்ணிட்டு மிச்சம் இருக்க 110 என்ட்ரியும் அங்க வந்து உட்காந்துரும். நீங்க சைட்ல இருக்க ஆல்ட் ஜே அடிச்சு ஒன்னொன்னையா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சரா மாத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட்? அப்ப என்ட்ரி நீங்க போடல, டேட் நீங்க பார்க்கல, வவுச்சர் டைப் நீங்க பார்க்கல, ஒண்ணுமே பார்க்கல. டேட் தானா எடுத்துக்கும், வவுச்சர் டைப் தானா எடுத்துக்கும், என்ட்ரியில மிஸ்ஸிங் அதாவது கண்டிஷனல் சைடை தானா ஃபில் பண்ணிக்கும், அன்கண்டிஷனல் சைடு மட்டும் நீங்க என்ன நான் யார்கிட்ட வந்து வாங்கினேன், யார்கிட்ட கொடுத்தேன்றதை மட்டும் ஃபில் பண்ணா என்ட்ரி ஓவர். ஃபடாஃபட். ஓகே ரைட்டா? கிளியரா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான சிலபஸ் வந்து. அது தவிர கண்ட்ரோல் எஃப்னு ஒரு பட்டனும் ஆல்ட் ஜேன்னு ஒரு பட்டனும் இருக்கு. அது எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த கண்ட்ரோல் ஜே அல்லது ஆல்ட் என்ற பட்டன் வந்து எங்க இருக்கும் இங்க காமிக்கிறேன். வவுச்சருக்குள்ள போறோம். இங்க வந்து பேமெண்ட் வவுச்சர் எடுக்கிறோம். இந்த இடத்துல ஆல்ட் கண்ட்ரோல் எஃப் ஒன்று இருக்கா? ஓகே ரைட். கண்ட்ரோல் எஃப்ன்றது எதுக்குன்னா டாக்ஸ் வரி சம்பந்தப்பட்ட பேமெண்ட் எல்லாம் போடுறது. இங்க நீங்க ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி ஒரு பீரியட் செலக்ட் பண்ணீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அந்த மந்த்துக்கானது எவ்வளவு இருக்கோ அதை தானா கொண்டு வந்து ஃபில் பண்ணிடும். இங்க நீங்க டிடிஎஸ் எடுத்து ஓகே ரைட். இப்ப நான் வந்து இங்க வந்து 31st இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா 6th 7th ஆகஸ்ட் போடுறேன் சார். ஓகே, இங்க ஒரு கண்ட்ரோல் எஃப் போட்டாச்சு. டேட் பேமெண்ட் இங்க டிடிஎஸ் எடுக்கிறேன். இது வந்து ஜூலை மந்த்துக்கானது. ஜூலை மந்த்ல என்னென்ன டிடிஎஸ் பெண்டிங் இருக்கோ அது வரும். இப்போ 194C நேச்சர் செலக்ட் பண்றேன். ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் எந்த பேங்க்ல இருந்து பண்ண போறேன் செலக்ட் பண்ணி முடிச்சேன்னா அதுக்கான ரிலவெண்ட் வேல்யூ வந்து இங்க ஃபில் ஆயிடுச்சா? ரைட்? எந்தெந்த லெட்ஜர்ல இருந்து ஃபில் ஆயிடுச்சா? அப்ப கண்ட்ரோல் எஃப் போட்டா வேல்யூஸ் வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். அதே போல ஆல்ட் ஜே போட்டா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ரைட்? ஆல்ட் ஜே ஸ்டாட் பேமெண்ட்ல வந்து ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இது எங்க பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னா F7 ஜேர்னல் இருக்கு இல்லையா? ஜேர்னல் வவுச்சர்ல போயிட்டு இங்க ஒரு ஆல்ட் போட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க ஜிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்றீங்களா, டிக்ரீஸ் பண்றீங்களா, டாக்ஸ் லைபிலிட்டியா, இன்புட் கிரெடிட்டா எல்லாமே போட்டுக்கலாம். ரைட்? இந்த ஆல்ட் ஜே என்ட்ரி உங்களுக்கு இன்னொரு இடத்துல எங்க இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஜிஎஸ்டிஆர் 3ல இருந்து ஜிஎஸ்டிஆர் 3B ல இருந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தான் திரும்ப பட்டன்ஸ் எல்லாம் சொல்றேன். கண்ட்ரோல் ஆர் ரிப்பீட் எனிதிங், நரேஷனா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், லெட்ஜரா இருக்கலாம். ஆல்ட் சி ஆட்டோ வேல்யூ கால்குலேட் பண்ணி பேமெண்ட் எடுத்துட்டு வந்து அங்க போடுறதுக்கு. கண்ட்ரோல் ஆர் லாஸ்ட் வவுச்சரோட நரேஷன். ஆல்ட் ஆர் லாஸ்ட் வவுச்சர் அண்டர் சேம் லெட்ஜர். கண்ட்ரோல் ஏ சேவ் பிட்வீன். எதுக்குன்னா என்ட்ரிஸ் எல்லாம் லட்டு மாதிரி தூக்கி வச்சுட்டு நம்ம வேலை இல்லாம இருக்கிறது. கண்ட்ரோல் எஃப் எதுக்கு? ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் எல்லாம் ஃபில் பண்றது. ஆல்ட் ஜே எதுக்கு? ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்றது. ஓகே ரைட்?